நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களை ஏராளமான விஷயங்களை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய நிலைப்பாடுகளையும் உம்மத்தினுடைய நிலைகளையும் அவர்களுடைய வாழ்க்கைகளையும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது என் உம்மத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருப்பார்கள், இப்படியெல்லாம் அவருடைய உள்ளம் நிலைப்பாடுகள் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சயத்தி ஜமானுன் அலா உம்மத்தி, என் உம்மத்தின் மீது ஒரு காலம் வரும், 5 காரியங்களை அவர்கள் பிரியப்படுவார்கள், 5 காரியங்களை அவர்கள் மறந்து விடுவார்கள். பிரியப்படக்கூடிய காரியம், மறக்கக்கூடிய காரியம். யுஹிப்பூன துன்யா வ யன்ஸௌனல் ஆஹிரா, துன்யாவை பிரியப்படுவார்கள், ஆகிரத்தை மறந்து விடுவார்கள். துன்யா என்பதை அவர்கள் துன்யாவின் மோகத்தோடு இருப்பார்கள், ஆகிரத்தை மறந்து விடுவார்கள். யுஹிப்பூனல் ஹயாத வ யன்ஸௌனல் மமாத, வாழ்நாளை பிரியப்படுவார்கள், மரணத்தை மறந்து விடுவார்கள். வாழ்நாளை பிரியப்பட வேண்டும். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, நீங்கள் நீண்ட ஆயுளை நாடுவீர்களேயானால், ரிஸ்க் உங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்குமேயானால், உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள், அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ரிஸ்கையும் தருகிறான் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீண்ட ஆயுளை பெறுவது பெரிதல்ல, அந்த நீண்ட ஆயுளை பெறுவது, இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூபா லிமன் தால உம்ரஹு வ ஹஸன அமலஹு, எந்த மனிதர் நீண்ட ஆயுளை பெற்று நல் அமல்களோடு தன்னுடைய வாழ்நாளை கழிப்பாரையானால் அவர்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் நீண்ட ஆயுளை பிரியப்படுவது தவறல்ல. ஒரு காலம், அந்த காலத்தில் அல்லாஹ்வை மறந்து துன்யாவுடைய மோகத்தான் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று பிரியப்படுவார்கள், மரணத்தை மறந்து விடுவார்கள். அப்படி என் உம்மத்தில் ஒரு காலம் வரும், ஹயாத்தை பிரியப்பட்டு மரணத்தை மறந்து விடுவார்கள். அதுபோல யுஹிப்பூனல் மால வ யன்ஸௌனல் ஹிசாப, சுப்ஹானல்லாஹ், பொருளாதாரத்தை அவர்கள் பிரியப்படுவார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய பொருள்களில் அவர்கள் ஹலாலா ஹராமா என்பதை கூட பார்க்க மாட்டார்கள், கிடைத்தால் போதும் என்று நினைப்பார்கள். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யுஹிப்பூனல் மால வ யன்ஸௌனல் ஹிசாப, பொருளாதாரத்தை அவர்கள் பிரியப்படுவார்கள், எவ்வளவு செல்வம் வந்தாலும் சரி போதும் என்ற மனப்பான்மை இருக்காது. அல் கனாஅத் மிஃப்தாஹுர் ராஹா, போதும் என்ற மனம் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், அது நிம்மதியினுடைய ஒரு திறவுகோல். அல்லாஹ் நமக்கெல்லாம் நிறைஞ்ச நியமத்தை தந்தாலும் போதும் என்ற மனதை தந்தல்வானாக. அருமையானவர்களே, இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என் உம்மத்தில் இப்படி ஒரு காலம் வரும், யுஹிப்பூனல் மால வ யன்ஸௌனல் ஹிசாப, இதற்கு எவ்வளவான செல்வம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, எவ்வளவான செல்வம் அல்லாஹ் கொடுத்தானோ, அதற்கெல்லாம் கேள்வி கணக்கு கேட்கப்படாமல் இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கண்டிப்பாக கேள்வி கணக்கு உண்டு. கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனத்திற்கு நுழைய முடியாது, கேள்வி கணக்கு இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அதனால தான் ரசூல் சொன்னாங்க, கடைசியின் உம்மத்தில் ஒரு காலம் வரும், யுஹிப்பூனல் மால வ யன்ஸௌனல் ஹிசாப, பொருளாதாரத்தை பிரியப்படுவார்கள், அது ஹிசாபை கேள்வி கணக்கே மறந்து விடுவார்கள். ஒரு கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபிகளுக்கு மத்தியில் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்களில் நாளை கியாமத் நாளையில் அக்னியாக்கள், செல்வந்தர்கள் எல்லாம் சுவனம் செல்வார்கள். சுவனம் செல்லக்கூடியவர்களில் கடைசியாக சுவனம் செல்லக்கூடியவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, செல்வங்கள் கொடுக்கப்பட்டாங்க. சஹாபாக்களே மிக பெரும் செல்வந்தர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவ்வளவான கொட்டினான். இப்படி கேள்வி கேட்கப்பட்ட உடனே சுப்ஹானல்லாஹ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், நான் எல்லாவற்றையும் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். சரி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு, என்னுடைய சஹாபாக்களில் செல்வந்தர்கள் எல்லாம் சுவனம் செல்கின்ற பொழுது கடைசியாகத்தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சுவனம் செல்வார்கள். ஏன்னா அவ்வளவான கேள்வி கணக்கு கேட்கப்பட வேண்டியிருக்குது. கொடுக்கப்பட்ட செல்வத்திற்கு கேள்வி கணக்கு கொடுக்கப்படாமல்
கணக்கு கொடுக்கப்படாமல் சுவனம் செல்ல முடியாது என்பதை உணர்த்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், என் உம்மத்தில் ஒரு காலம் அந்த உம்மத்தில் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், யுஹிப்பூனல் மால வ யன்ஸௌனல் ஹிசாப, பொருளாதாரத்தை பிரியப்படுவார்கள், கேள்வி கணக்கை மறந்து விடுவார்கள். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஹிப்பூனல் குஸூர வ யன்ஸௌனல் குபூர. அருமையானவர்களே, நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தந்த வீட்டில் நிம்மதியை தந்தருள்வானாக. ஆடம்பரம் இல்லாமல் இருக்க வேண்டும். மிக பெரும் பிரமாண்டமான மாளிகையை விரும்புவார்கள். வயன்ஸௌனல் குபூர, எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், மிக பெரும் மாளிகை கோட்டையில் இருந்தாலும் கபரை அவர்கள் மறந்து விடுவார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஹிப்பூனல் குஸூர வயன்ஸௌனல் குபூர, கோட்டை மாளிகையை அவர்கள் விரும்புவார்கள், கபரை மறந்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் சரி, சுகபோகமா வாழ்ந்தாலும் சரி, ஏசி இல்லாம தூங்குறது இல்லை நாம. அல்லாஹு அக்பர், அந்த கபரை மறந்துடுறோம். 6 அடி 2.5 6 அந்த மாதிரி இடம், தன்னந்தனியாக இருக்கக்கூடிய இடம். இங்க எல்லோரோடும் இருக்கிறோம், எல்லோரோடும் நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அல்லாஹ் அதுல மகிழ்ச்சியை தரலும். அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்தில் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் கோட்டையை கட்டி வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள், கபரை மறந்து விடுவார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க. சில விஷயங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. ஒரு மனித தங்குற அளவுக்கு உண்டான ஒரு வீடு, அது கேள்வி கணக்கு கிடையாது. அளவுக்கு மிஞ்சி ஒரு மனிதன் ஆடம்பரமான முறையில் அப்படி செலவழித்து கட்டி அதில் இருப்பானே, ஆனால் அது கேள்வி கணக்கு உண்டு. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பரக்கத்தில்லாத பொருளாதாரம் என்ன தெரியுமாங்க? தண்ணிலையும் மண்ணிலையும் பணம் செலவழின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பொருளாதாரத்தில் பரக்கத்தில்லையோ, பரக்கத்து இருக்காதோ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அதில் தண்ணிலும் மண்ணிலும் அது செலவழியும் என்று சொன்னாங்க. அப்படியானால் கோட்டையை கட்டிட்டு பேசாமல் இருக்கிறவங்க பூட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சமுதாயத்தில், என் உம்மத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், யுஹிப்பூனல் குஸூர வ யன்ஸௌனல் குபூர, கோட்டையை விரும்புவார்கள், கபரை மறந்து விடுவார்கள் என்று சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஹிப்பூனல் ஹல்க வ யன்ஸௌனல் ஹாலிக, ஒருத்தர் அவர்கள் பிரியப்படுவார்கள், ஆனால் ஹாலிகை, அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். உலகத்தில் படைக்கப்பட்டதை எல்லாம் பிரியப்படுவார்கள், எதுவெல்லாம் ரப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் அவர்கள் பிரியப்படுவார்கள், ஆனால் படைத்தவனை மறந்து விடுவார்கள் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட காலமாக இருக்குமோ என்பதை இந்த காலத்தை நாம் உணர வேண்டும். எல்லாவற்றையும் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய நிலைப்பாடுகளையும் சொல்லியிருக்கிறார்கள். காலிக்காகிய அல்லாஹ்வை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. அவன் நினைவோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக.